எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு தேர்தல் நடக்கும் போது நேற்று பிரச்சாரம் வந்து முடிவு 6 மணிக்கு கடைசி நாளில் வந்து ஒரு நடிகர் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் வந்து, அதாவது ஒரு தலைவர் எப்படி பேசக்கூடாதோ, என்னத்தை பேசக்கூடாதோ அதெல்லாத்தையும் வந்து வசனம் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை ஒரு வாரம் உட்காந்து லிட்ரு பண்ணி அதையும் வந்து முழுசாக சொல்ல தெரியாமல் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து படிச்சுட்டு போயிருக்கார். அந்த வசனம் முழுவதும் ஒரு திரைப்படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்குனர், கதை வசனகர்த்தா, கதை எழுதுகிறோம் ஒரு ஆள். திரைப்படத்தில் எல்லாம் எப்படி நடக்கணும் உங்களால் தெரியும். கதை எழுதுகிற ஒரு ஆள், அதுக்கு வசனம் எழுதுறது ஒரு ஆள், இயக்குனர் ஒரு ஆள், இசை அமைக்கிறது ஒரு ஆள், எடிட் பண்ணுறது ஒருத்தவங்க, லைட்ஸ்மேன் ஒருத்தவங்க, இது மாதிரி ட்ரெஸ் அலங்காரம் ஒருத்தவங்க, இது மாதிரி ஒவ்வொரு பாட்டாக சேர்ந்தது தான் ஒரு முழு திரைப்படம். அதே மாதிரி யாரோ ஒரு கதை வசனகர்த்தா எழுதி கொடுத்த கதையை ஒரு டைரக்டர் வந்து உன்னை டைரக்ட் பண்ணி பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சி எடுத்து வந்து நீ வந்து இதை ஒரு வாரம் ஆகிருக்கு எப்படியும் நீ கொண்டாந்து ஒப்பிக்கிறது. நான்லாம் ஒன்றுமே தயாரிங்க ஒன்று சரளமாக பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஒரு இதுக்கு மட்டும், ஒரு நினைவுக்கு மட்டும், ஒரு பாயிண்ட் நினைவுக்கு மட்டும் ஒரு குறிப்பு வச்சுட்ருக்கேன். அது மாதிரி உள்ள நீ ஒரு நடிகர், நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது அரசியல் தலைவர் ஆவத்துக்கு? அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ போட்டிக்கு கூப்பிட்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? திராவிட முன்னேற்ற கழக வரலாறு உனக்கு என்ன தெரியும்? அந்த போன காலங்களில் வந்து திராவிட முன்னேற்ற வரலாறு நான் சொன்னேன். வரலாறு உனக்கு தெரியும். ராஜாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுவேன்னு சொன்னார். அடுத்து காமராஜர் திராவிட முன்னேற்றத்தை அழிச்சிடும் சொன்னார். இது மாதிரி பலர் வந்து கிளம்பி வந்தாங்க. ஏன்னு சொல்லணும்னா, இந்திரா காந்தி அம்மையாரே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நட்பாக இருக்காங்க. அதே சொன்ன இந்திரா காந்தி அம்மையார் சென்னை மெரினா கடற்கரை வந்து பல லட்சம் பேர் கூடியிருந்த கூட்டத்திலே நான் வந்து பயங்கரமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அவசர நிலை பிரகடனப்படுத்தியதற்காகவும், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைத்ததற்காகவும், 75 கலைச்சாங்க, அது கலைத்ததற்கும் பயங்கரமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இந்திரா காந்தி அம்மையார். அப்ப சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தாலும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஆதரித்தாலும் வலுவாக ஆதரிப்பார்கள், எதிர்த்தாலும் துணிந்து நின்று எதிர்ப்பார்கள் என்று இரும்பு பெண்மணி, திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து தென்னை கடற்கரையில் பேசிட்டு போனார். அந்த வரலாறுலாம் உனக்கு தெரியாது, உனக்கு எழுதி கொடுக்குறவனுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு கும்பல் திட்டமிட்டு திராவிட ஒரு 3 விழுக்காடு கும்பல் அரசினுடைய உயர்மட்ட பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய கும்பல், பத்திரிகை துறையில் ஊடுருவி உள்ள கும்பல், இன்னைக்கு எழுதி கொடுத்து எப்படியாவது வந்து